ஐரோப்பிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்ப அலை வீசி வருகிறது. இந்த அசாதாரண வெப்பம் மனிதர்களால் ஏற்படும் காலநிலை மாற்றத்தின் விளைவே என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் பல இடங்களில் உயிரிழப்புகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன், இத்தாலி போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அடுத்த வார தொடக்கத்தில் மீண்டும் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் காட்டுத்தீ மற்றும் இதர பாதிப்புகள் குறித்த அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான ஹங்கேரி, போலந்து, ருமேனியா மற்றும் செர்பியாவில் வெப்பம் மிக மோசமாக உள்ளது. ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் புதிய வெப்பநிலை சாதனைகளை எட்டியுள்ளன. பல நாடுகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராதபடி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஹங்கேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவும் 2000க்கும் மேற்பட்ட மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அணுமின் நிலையங்களுக்கு தற்காலிக சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் கடும் வெப்பத்தால் ரயில் தண்டவாளங்கள் வளைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் முக்கிய நகரங்களிலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்ப தாக்குதலால் பிரான்சில் மட்டும் சுமார் 1000 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சைக்கிள் பந்தயத்தின் போது போலந்தில் 2 உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீவிர வெப்பநிலையானது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக அதிக ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன.